ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித ஜம்புபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக சகனாபவதோ சகனம் முனக்து சகவீரியம் கரவா வகை தேஜஸ் வினாவதிதமஸ்து மாவைத்து விசா வகை ஓம் சாந்தி சாந்தி ஓம். ஜோதிடம் என்னும் ஞானத்தை எனக்கு அருளிய எனது குருமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேச ராசி, அப்புறம் ரிஷப ராசி, மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு அப்லோடு பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில் அமர்கிறார். கடகராசியில் உச்சமும் பெறுகிறார். இது குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்த வீடு. கடகராசியில் அமர்ந்து உங்களுடைய ஐந்தாம் வீடு மற்றும் 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீடுனா என்னங்க? பூர்வ புண்ணியம். கல்யாணம் ஆயிடுச்சு சார், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டமாக அமைய போகுது. அதில் இருந்த தடைகள் எல்லாமே சரியாக போகுது. பூர்வீக இடத்துல இருப்பீங்க, அங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. இல்லை பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வில்லங்கம் ஏதாவது இருந்துகிட்ருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சரியாகிற காலகட்டம். இல்லை பூர்வீக சொத்தை என்னால் விற்க முடியல சார் அப்படின்னா அதெல்லாம் சேல்ஸ் ஆகிற ஒரு நல்ல காலகட்டம். மனைவியின் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து சில பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது. மனைவியின் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுகளுக்கு கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னா வர காலகட்டங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கூடி வர ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. 9ஆம் இடம், தந்தையின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் சரியாக போகுது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்க போகிறது. தந்தை வழி உறவினர்கள் அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். தொழில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு நிரந்தரமாக ஆகுமா, நிரந்தரமான வேலை எனக்கு கிடைக்குமா, எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு. வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம், மனைவி வழியில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகிற ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. மனைவி வழியில் சுப செலவுகள் உண்டாகும். மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக செலவுகள் அதிகமாகும். தாய்மாமன் வழியில் செலவுகள் உண்டாகும். சுப செலவுகள் அதிகமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இதனால் வரைக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. மனைவி வழியில் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு. குடும்பத்தில் வார்த்தைகள் பேசும்போது இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியான ஒரு குடும்பத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பீங்க. இது எல்லா விஷயமுமே இருக்கும், சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் 1-2 இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பு இருக்காது. குடும்பத்து மீது ஒரு பற்று இருக்காது. ஒரு விரக்தியாக இருப்பீங்க. அருகில் உள்ள விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. விநாயகரை வழிபட அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். வார்த்தைகளில் கவனம் வேணும். எல்லாமே கூடி வரும் உங்களுடைய வார்த்தைகளில், அது எல்லாமே உங்களுக்கு கூடி வராது சில நேரத்தில். அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் நிதானம் வேணும்.
வேற வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்ப நாங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான கருத்துக்கள் தான். இது வந்து கோச்சாரத்துல குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டு நாங்க வந்து பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே நடந்துராது. உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா? அத வந்து அருகில் யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட குடுத்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சி பொதுவா இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ருக்காங்க. எல்லோருக்குமே நல்லா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்த அருகில் உள்ள ஜோதிடரிடம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி, உங்களுடைய பலன்கள நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுமாரி குரு பகவான் இருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து கடகராசி அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ குரு தசை நடக்கணும். இல்ல குரு புத்தி நடக்கணும். அப்படி எதுனா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் 100க்கு ஒரு 50% தான் நடக்கும். ஒரு 50% நடக்காது. சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.